ஹாய். துபாய் ஃபெஸ்டிவல் சிட்டி மாலில் வந்து சாம்சங் ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி S25 அல்ட்ரா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த ஷோரூமை விசிட் பண்ணியிருந்தேன். ஷோரூமையும் ஃபுல்லாக கிளாஸ்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆம்பியன்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சாம்சங் டிவைசஸ்லாம் நிறையா இருந்துச்சு. S25 அல்ட்ராவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். செமையாக இருந்துச்சு. ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்துச்சு. S24ஓட S25 வந்து வெயிட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நான் S23 அல்ட்ரா வச்சுருக்கேன். சரி இதில் என்ன தான் புது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ரீசெண்டாக நிறையா வீடியோ பார்க்கக்குள்ளே வந்து S Penல வந்து ப்ளூடூத்தோட ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஃபோனில் உள்ள ப்ளூடூத்தை பெண்ணை எடுத்து இதில் போட்டு பார்த்தேன். உள்ளேயே போகல, நுழையவே இல்லை. அப்புறம் ஒர்க்கும் ஆகலை அந்த ப்ளூடூத்து. ஸோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே உள்ள உங்கள்கிட்டலாம் கேட்டதுக்கு அது ஒர்க் ஆகாது, இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இதில் வேறு எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இல்லை இந்த ஃபோனில். வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதில் ஆக்சுவலி கேலக்ஸி AI தான் நல்லா டாப் லெவலில் இருந்துச்சு. அதாவது S23 அல்ட்ராலேயும் கேலக்ஸி AI இருக்குது. நான் வந்து ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று போடுறேன். அந்த ஃபோட்டோஸில் வந்து நான் AI மூலயமா எப்படி எடிட் பண்ணுன்றதை பாருங்கள். இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் வந்து நான் ஸ்டார்டிங் சாதாரணமாக எடுத்தது. அதுக்கும் பிற்பாடு வந்து அதில் ட்ராயிங் பண்ணி அதுலேருந்து எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.